ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எனக்கு டெலிவரி நினைக்கும் போதே எனக்கு பீதி கிளங்குது. நைட்டில் தூக்கமே இல்லை. ஒரு 2-3 மணி நேரம் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். முழிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். 7 மணிக்கு என்னை வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ரெட்டை ஜடை பின்ன சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட்டை ஜடை பின்னிட்டு கிளம்புவோம். மைக் செட் மாமா ஏன்னா இப்படி பெண்ணுனாதான் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது எப்பயுமே இப்படி எல்லாருக்குமே இப்படி பண்ணுவாங்க. காலையிலே குளிச்சுட்டு ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பையன் ஏன்னா எடுக்கிறீங்கன்னா தான் என் சொத்துன்னு சொன்னா இல்லையா, அதை எடுத்து கொட்டி வச்சிருக்கான் பாரு. நான் மேக்கப் போறேனோ இல்லையா, அது என் கூடவே இருக்கணும்னு அந்த பேக் வாங்கி வச்சிருக்கேன். மாதிரி பதட்டமா இருக்கு. 7 மணிக்கு வந்து கூட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி எத்தனை மணிக்கு கூட்டு வந்து விடுவாங்கன்னு தெரியல. எந்த பேபி போறதுன்னு நைட்டுலாம் கன்ஃபியூஸ். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு இது போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. செயின் மட்டும் போட்டுக்கலான்னு சொன்னாங்க. கொலுசு மெட்டி எல்லாத்தையும் கழட்டி வச்சு, வளையெல்லாம் கழட்டி வைக்க சொல்லிட்டாங்க. கழட்டி வச்சுட்டு டாக்டருக்கு தெரியும். அது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்கேனரே நமக்கு சொல்ல மாட்டேன். இது எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பற்றியா? சீக்ரெட். ஆமாம், இல்லை நமக்கு 9 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ போய் நம்ம காலையில் வந்து 8 மணிக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஐசியூலையோ காமிச்சிட்டு கொண்டு போய் கொடுப்பாங்க. மாறுனா கூட உன் மூஞ்சி அப்படியே இருந்துச்சு அவனுக்கு. ஏன் நேத்து இங்க ஒரு குழந்தை தூங்கவே விடல. நேற்று ஃபுல்லா கத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. என்னன்னு தெரியல, சவுண்டா. அப்படி குத்தாதம்மா. நான் போயிட்டு நல்லபடியாக டெலிவரி முடிச்சுட்டு வரேங்க. அதுக்கப்புறம் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். வந்து கூட்டு போகும்போது உங்கள்கிட்ட பாய் சொல்லிட்டு போகிறேன். ஒன்றுமே சாப்பிட போனாலும் துண்ணூறு போட்டேன். பாய் தங்கம். பயமா இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த அளவுக்கு படாத பாடுபட்டாச்சு. ஆப்ரேஷன் பண்ணி போட்டு எந்த பெயினை வேணாலும் தாங்கிக்கலாம். இந்த பெயினை சுத்தமாக தாங்க முடியல. நார்மலாக இருந்தால் எவ்வளோ, ஃபஸ்ட்டு பேபி ஆகியிருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் போல இருக்குது. கடைசியில் அதுவும் பெயின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெயினெல்லாம் சத்தியமாக தாங்கவே முடியல என்னால். நேற்று ஃபுல்லாக படாத பாடுபட்டுட்டேன். இது காலையில் போனேன்னா நைட்டு வரைக்கும் வலி தாங்க முடியல. என்னமோ எல்லாரும் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருந்துச்சு எனக்கு.
அந்த பேபி கூட எனக்கு ஒன்றும் தெரியல, திவிக்கு கூட ஒன்றும் தெரியல இன்னும். இதுக்கு ரொம்ப பெயின். ஐயோப்பா, வளைச்சி வச்சு ஊசியை போட்டாங்க, அவ்வளோதான். கால் கடன்னு மறந்துச்சு, கடன்னு ஆப்ரேஷன் பண்ணாங்க, உடனே புஷ் பண்ணி எடுத்துட்டாங்க குழந்தைய. அது எல்லாமே எனக்குள்ளே அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு என்ன குழந்தைன்னு காமிச்சாங்க. அப்போ தான் ஆண் குழந்தை பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பெண் குழந்தை லைட் பெண் குழந்தை வேணும். நிறைய பேர் கமலில் சொன்னீங்க, அக்கா நீங்கள் பெண் குழந்தை தான் பெற்று எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலில் சொன்னீங்க. ஸோ கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதை தான் கொடுப்பாரு. எனக்கு ஆண் குழந்தை தான் கொடுக்கணும்னு இருந்திருக்காரு. ஸோ ஆண் குழந்தை தான் வந்திருக்கு. விஷ்ணு பெருமாளே வந்து பிறந்திருக்காரு போல இருக்குது. ஏன்னா அந்த அன்னைக்கு அந்த நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்திருக்காரு. நல்ல நாளில் நல்லபடியாக நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போவோம். இன்றைக்கி தான் 2வது நாள். அங்கே ஐசியூவில் வச்சுருந்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஐசியூவில் இருந்தேன். எதுவுமே கொடுக்கல, வெறும் பாட்டில் மட்டும்தான் போட்டாங்க. இப்போ வந்துட்டு இன்றைக்கி மதியம் கஞ்சி சாதம் வச்சு சாப்பிட சொன்னாங்களா, ஸோ அதை தான் வச்சு சாப்பிட்டேன். வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. கஞ்சி சோறு தங்கச்சி வச்சு எடுத்து வந்தால் சாப்பிட்டேன். அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்பா வந்திருக்காங்க ஈரோட்டிலேருந்து பார்க்குறதுக்கு. அப்பா அம்மாவும் கடைக்கு போயிருக்காங்க. வந்தோடனே காமிக்கிறேன், நைட்டு கிளம்பிடுவாங்க. இவர் வேறு ஆகுனா ஊங்குறாரு. நைட்டு ஃபுல்லாக பிள்ளையே தூக்க முடியல, பால் கொடுக்க முடியல. ஃபஸ்ட்டு மதருக்கு ரொம்ப முக்கியமானது ஃபீடிங் பண்ணுறது. அது நார்மலாக இருந்துச்சுன்னா டக்குன்னு தூக்கி கொடுப்பாங்க. சிசேரியனில் எங்கள் அம்மாவுக்கும் ஒன்றும் முடியல, என் மாமியாருக்கும் முடியல, 2 பேருக்கும். எங்கள் அம்மாவோட ஒரு விஷயத்தில் வந்து ட்ரை பண்ணாலும் அத்தை இருமல் வந்துருச்சு. இருமல் வந்தோடனே ஐயோ கண்ணு மொழியெல்லாம் எனக்கு என்ன மொதல் நாள் தையல் இருமுனா என்ன ஆகும்? ஐயோ இருமல் வந்துருச்சு. இப்போ ஒன்றுமே சொல்ல முடியல. அப்புறம் டாக்டர் யாரையாவது கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் போய் கூப்பிட்டு வந்து அப்புறம் இதெல்லாம் வச்சாங்க, புகை வச்சுட்டு அப்புறம் இருமல் சிரப்பு கொடுத்தாங்க. தண்ணி தான் குடிக்கணும்னு சொன்னானே, என்ன பண்ணுன்னு தெரியாமல் டாக்டர்கிட்ட அப்புறம் கேட்டதுக்கப்புறம் சிரப் கொடுங்கன்னு சொல்லி சிரப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இருமல் நின்றுச்சு. இருமலுக்கு சிரப் வச்சுருக்கேன். அதுதாங்க எல்லாரும் ஆர்வமாக இருந்தது. சீதாக்காவுக்கு என்ன குழந்த பிறக்கும்னு. சீதாக்காவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு சொன்னாங்க சரி. ஆனால் ஒரு சிலர் சொன்னாங்க உங்களுக்கு இந்த தடவையும் பாய் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே வந்துட்டு ஆனால் இந்த பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிடாதீங்க. இந்த மூமெண்ட்டாக இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மூமெண்ட் இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. திவிக்கு இருந்த ஆப்போசிட் சிம்டம்ஸ் தான் எனக்கு எல்லாமே இருந்துச்சு. அவன் என்னென்ன பண்ணானோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது. சோர் ஓகேங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு நான் கன்சீவாக இருக்கும்போது தம்பி தான் வேணும்னு சொன்னார். அப்புறம் நாங்கள்லாம் பாப்பா இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு தான். இப்போ தம்பி வந்தோன்னா அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. 2 பேரும் ஜாலியாக விளாடுவோம். சரி ஓகேங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். A few minutes later. வயிற்றில் கிடக்கும்போது என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து அமைதியாக படுத்து கிடக்க இல்லை? ஆமாம், திவியே தான் இல்லாமல் திவியே தான். திவி எப்படி இருந்தானோ அப்படியே தான் இருக்கான். திவி பிறந்தானே எப்படி இருந்தானோ ஆமாம் ஒன்ன மாதிரியே தான் வருவான். ஏன்னா திவி வந்து 2.5 கிலோ தான் இருந்தான். ஸோ இவன் வந்து 3 கிலோ. சரி ஆயிட்ட கை வைக்கிறானா பத்தியா? நீ தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் சரியா? வாயில் கை வைக்கக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது, அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு. முட்டாயை வாயில் வச்சு இப்படி சாப்பிடக்கூடாது, கையிலலாம் தொட்டு சாப்பிடக்கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லுவேனே, அதை நீ அவன்கிட்ட சொல்லணும். அதெல்லாம் நீயும் கடைப்பிடிக்கணும். பேட்டு விளையாடுறதுக்கு 3 பேர் ஆள் ரெடி ஆகிருக்கு. எனி டைம் இப்படி முடிஞ்சிருக்கணும்.
ஏ போக மூஞ்சியெல்லாம் நல்லா பார்க்க முடியாது, போயிட்டு வாங்க. இப்படி வச்சுக்கிறான் அவனும். இப்படி வச்சுக்கிறான், இப்படி வச்சு தூங்குறான். இல்லைன்னாச்சு இல்லைன்னா 2 காதையும் இப்படி மூடிக்கிட்டு தூங்குறான். 2 காதையும் மூடிக்கிறாங்களாம். நகம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஒவ்வொரு விரலும் என்னோட விரல் மாதிரி. உனக்கு திவ்யா வந்து உன் விரல், திவிக்கு எனக்கு அவனுக்கு என் விரல் மாதிரி. எல்லாமே மூக்குலேருந்து போகிற மொழியிலேருந்து எல்லாம் அவங்க அப்பா தான். இது வளர்ந்து வந்ததுக்காக தான் தெரியும் யாருங்கிறது. சரி போயிட்டு வந்துடுறியா? நைட்டு எடுத்துரும். 2 நாளைக்கு வந்துட்டு செக்கப் வர வரைக்கும் பட்டன் வச்சு நைட் தான் போட சொல்லிடுறாங்க. நான் ஒன்று தான் எடுத்து வந்தேன். நான் அதை எடுத்துட்டு நம்ம நினச்சி எடுத்து வச்சது வேற அது. அந்த நைட்டு இல்லை, நான் அப்போவே சொல்லி தான் எடுத்தேன். எந்த பேபியாக இருந்தாலும் 2 பேருமே போட்டுக்கிற மாதிரி தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் 90% எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமோங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. 10% ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை, சரி பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. டீ குடிக்க கூப்பிட்டு போங்கண்ணா, பீச்சுக்கு ஏன் போறீங்க? சுண்டல் எல்லாம் வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வாங்க போக. சீக்கிரம் வந்துரு. எல்லாத்தையும் வந்துட்டு தோடு வளையல் போட்டுலாம் போட்டுங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் போடவே கடுப்பாக இருக்குது. பெயினில் எது செஞ்சாலும் பிடிக்கும். ஆமாம், எனக்கு இதுக்காக தனி மேக்கப் எதுவுமே கிடையாது. அதுவும் தெரில, லைட்டாக பெயின் இருந்தாலும் யாரெல்லாம் வலியை தாங்க மாட்டாங்களோ அவங்களுக்குலாம் சிசேரியன் தான் வரும் போல இருக்குது. அது சின்ன பெயினை கூட தாங்க மாட்டேன், எனக்கு போய் இப்படி. ஓகேங்க, இன்னும் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வரட்டும். எல்லாருக்கும் வந்துட்டு பெரிய ஒரு ஆர்வம் என்னென்னா, அக்கா நீங்கள் போடுற ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன குழந்தைங்கிறத மட்டும் கன்ஃபார்மாக எங்கள்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னது. எனக்கு வந்துட்டு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, 2 ஆண் குழந்தை எனக்கு. ஓகேங்க, அடுத்த விழாவில் பார்க்கலாம். பாய்.